அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக குளிர்கால கூட்டத்தில் தொடங்கிய நாள் முதலே தொடர்ந்து அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவையில் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக நாடாளுமன்றம் தொடங்கிய நாள் முதலே இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறாத ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற இரு அவைகளும் 12 மணி வரை தற்போது ஒத்திவைக்கக்கூடிய அளவுக்கு அதானி விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து விவாதிக்க வேண்டும் என்றும் அதை பற்றி பேச வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதானி விவகாரத்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு விட்டதாகவும் அவரை ஏன் கைது செய்யக்கூடாது என்ற கோரிக்கையும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதனை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று தொடர்ந்து முதல் நாளிலிருந்தே எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக நாடாளுமன்றம் தொடங்கிய நாள் முதலே அவை சுமூகமாக நடைபெறாத ஒரு சூழலானது ஏற்பட்டது. இந்நிலையில் இரண்டு அவையில் மக்களவை, மாநிலங்களவை என இரண்டு அவையிலும் அதானி குறித்து பேச வேண்டும் என்றும் அந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் இரண்டு அவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து எழுந்து நின்று குழப்பம் விளைவிக்கக்கூடிய வகையில், கூச்சல் குழப்பம் ஏற்படக்கூடிய வகையில் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக இரண்டு அவைகளும் சுமூகமாக நடைபெறாத ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தால் நாடாளுமன்றத்தில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் இரு அவைகளும் கூடும். இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மீண்டும் இதே விவகாரம் எழுந்தால் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறாத ஒரு நிலை ஏற்படும் என்று தெரிய வருகிறது.